கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 1 அதிகாரம் வசனம் 31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளோ அழகான ஆண்டவராக, ஒரு இளைய மனது நிறைந்த கடவுளாக, நம்மைப் போலவே ஆண்டவர் இயல்பு குணம் படைத்த ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது படைப்பின் காரியங்கள் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை அழகாக படைத்த அந்த அற்புதமான காரியங்கள் எழுதப்பட்ட அதிகாரம் அந்த 2 அதிகாரம். ஆண்டவர் சொல்ல சொல்ல, ஆண்டவர் கட்டளையிட அங்கே சகலமும் உண்டாயிற்று. இறுதியாக ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து விட்ட பிறகு அவர் முதல் நாளில் உருவாக்கினதில் இருந்து 6ஆம் நாளில் உருவாக்கின வரையிலும் அப்படியே எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு முறை திரும்ப பார்க்கின்றார். சிறிய ஒரு எடுத்துக்காட்டாக நாம் சொல்வோமானால், நாம் தேர்வாளிலே உட்கார்ந்து நாம் தேர்வை எழுதி கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய ஹாலில் வருகின்றதான அந்த சூப்பர்வைசர் சொல்லுவார்கள், நீங்கள் எல்லாவற்றையும் எழுதி முடித்து விட்ட பிறகு உங்கள் ஆன்சர் ஷீட்டை ஒரு முறை நீங்கள் என்ன செய்து பாருங்கள், அதை படித்து பாருங்கள் என்று சொல்லுவார். அப்படி படிக்கும் பொழுது நமக்கு நாம் எழுதியிருக்கின்ற அந்த பதிலெல்லாம் சரியாக இருப்பதை கண்டவுடனே நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும், இல்லையா? அதே வண்ணமாய் கடவுள் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் அப்படி ஒரு கணம் பார்க்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அது மிகவும் நன்றாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இவற்றில் இருந்து இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லித்தரார் தெரியுமா? ஆண்டவர் உருவாக்குகின்ற கடவுள். ஆண்டவர் உருவாக்குகின்ற கடவுள். அவர் உருவாக்குகிற அனைத்தும் எப்படி இருக்கும்? மிகவும் நன்றாயிருக்கும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை நீர் உருவாக்கும், உம்முடைய விருப்பத்தின்படி என் எதிர்காலத்தை நீர் உருவாக்கும், என் வாழ்க்கையை நீர் உருவாக்கும் என்று சொல்லி கடவுளுடைய திருக்கரத்தில் நாம் அர்ப்பணித்து விடுவோமானால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உருவாக்குகின்ற ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் என்றால், அது மிகவும் நன்றாயிருக்கும். ஆன்சர் ஷீட்டை குறித்து, தேர்வாளில் எழுதுகிற பிள்ளைகளை குறித்து ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். ஒரு சில பிள்ளைகள் ஒரு சில நேரங்களிலே, ஐயோ இந்த ஆன்சர் நான் இப்படி எழுதியிருந்தால் நன்றாக இருக்குமே, இதை அவசரப்பட்டு நான் தவறாக எழுதிவிட்டேனே என்று கூட அதை உடனே அந்த இடத்துல திருத்துகின்ற காரியத்தை கூட நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய கடவுள் ஒரு முறை படைத்து விட்டு திரும்ப திருத்துகின்ற கடவுள் அல்ல. திருத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் துல்லியமாக, அழகாக, நேர்த்தியாக செய்து முடிக்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார். ஒரு குழந்தை ஒரு பொருளை வைத்து விளையாடி கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று அந்த பிள்ளை அந்த பொருளை உடைத்து விட்டு அந்த பொருளை கொண்டு வந்து பெற்றோரிடத்தில் காண்பித்து, நான் விளையாடி கொண்டு தான் இருந்தேன், அல்லது இந்த பொருளை இப்படி கையில் தான் தொட்டு எடுத்தேன், அது விழுந்து விட்டது, உடைந்து விட்டது என்று சொல்லுவார்கள். நம்முடைய கடவுள் அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய கரத்தில் இருக்கும் வரையிலும்
நான் திரும்ப சொல்லுகின்றேன், நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய கரத்தில் இருக்கும் வரையிலும், கடவுள் நம்மை உருவாக்குகின்ற ஒரு குயவனாக இருக்கும் வரையிலும், ஆண்டவர் என்னை வணைகின்ற ஒரு பாத்திரமாக தேவனுடைய கரத்தில் நான் அர்ப்பணித்திருக்கும் வரையிலும், ஆண்டவர் படைக்கின்ற ஒவ்வொரு காரியமும் என் வாழ்க்கையில் அது மிகவும் நன்றாயிருக்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நாம் உருவாக்குகின்ற முயற்சிக்கின்றோம், நாம் எடுத்து விளையாடுகின்றோம். அதற்கு பிறகு அது உடைந்து விடுகிறது, அது கோணலாகி விடுகின்றது, பிரச்சனை ஏற்படுத்தி விடுகின்றது. அதற்கு பிறகு எடுத்துக்கொண்டு ஓடி, ஆண்டவரே, நான் இதை இப்படி நினைத்து தான் செய்தேன், நான் அதை அப்படி நினைத்து தான் விளையாடினேன், இதை இப்படி நினைத்து தான் நான் தொட்டேன், ஆனால் அது உடைந்து விட்டது அல்லது கெட்டு போய்விட்டது, அது பிரச்சனையாகிவிட்டது. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக, ஆண்டவரே, நான் களிமண், இதோ உம்முடைய கரத்தில் நான் கொடுத்து விடுகிறேன். ஆண்டவரே, நீரோ என்னை நேர்த்தியாய் உருவாக்குகிற கடவுள், ஆகையால் என்னை பொறுப்படுத்தி கொள்ளும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் நாம் அர்ப்பணித்து விட்டால், கடவுள் நம்மை உருவாக்கும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை மிகவும் நன்றாயிருக்கும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, நம்முடைய பிரயாசத்தை, நம்முடைய முயற்சிகளை எல்லாவற்றையும் கடவுளுடைய கரத்தில் கொடுத்துவிட்டு, ஆண்டவரே, நீர் உருவாக்கும் ஆண்டவரே, நீர் உண்டாக்கும் ஆண்டவரே, இதோ என்னிலே எதை உருவாக்க கடவுள் சித்தமாயிருக்கிறீரோ, என்னை என்னவாய் வணைய கர்த்தர் சித்தமாயிருக்கிறீரோ, அதற்கு என்னை விட்டு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் தான். இயேசு எப்படி கெத்செமனேவிலே ஜெபித்தார், அது போல, ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்று ஒப்பு கொடுத்தாரே. அவ்விதமாய் நாம் ஒப்பு கொடுத்து விடுவோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கை எப்படி படைப்பார் தெரியுமா? மிகவும் நன்றாயிருக்கும்படி உருவாக்குவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. படைப்பின் ஆண்டவர் அல்லவா? எவ்வளவு நேர்த்தியாய் கடவுள் படைத்தீர். அதுவும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை அவ்வளவு அற்புதமாக உருவாக்கின கடவுள், அதிலே படைத்த ஒவ்வொன்றும் அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது. தேவன் தாம் படைத்த எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆம், நீர் படைப்பதெல்லாம் மிகவும் நன்றாயிருக்கும். ஆகவே எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, எங்களுடைய பிரயாசத்தை, எங்களுடைய தேவைகளை, ஆண்டவரே, நான் முயற்சித்து நான் நன்றாக உருவாக்கி விடுவேன் என்று அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கும் என்று உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக்கொள்ளும். உம்முடைய பார்வைக்கு உகந்தபடி எங்களை உருவாக்கும். ஏனென்றால் அதுதான் மிகவும் நன்றாக எங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்திற்கும் இருக்கும் ஆண்டவரே. ஆகவே தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி இந்நாள் முழுவதும் வழி நடத்தி அருளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.